வணக்கம். என் பெயர் சர்வேஷ். நான் 7ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். நான் ஸ்ரீகிருஷ்ண சர்வதேச பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது 50 திருக்குறளை கூறப்போகிறேன். அதிகாரம் அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. வன்கண் குடிக்காத்தல் கற்றெறிதல் ஆழ்வினையோடு ஐந்தொழில் மாண்டதமைச்சு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லதமைச்சு. திரிதலும் தேர்ந்த செயலும் ஒருதலையா சொல்லும் வல்லதமைச்சு. அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எண்ணி அண்ணும் திருநறிந்து தேர்ச்சி துணை. மதிநுட்ப நூலோடு உடையார்க்கு அதிநுட்ப யாவலம் முன்னிற்பவை. செயற்கை அடைந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். பழுதென்னும் மந்திரில் பக்கத்துள் செவ்வோர் 70 கோடி உரம். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்த கொள்ளல். உற்றுநோய் நீக்கி விராமை முற்கக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாழை சூழ்ந்து கொள்ளல். தக்கார் எனத்தனாய் தானொழுக வல்லானை சற்றார் செய்ய கிடந்தது. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை கெடுக்கும் தகைமை எவர். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பான் இல்லானும் கெடும். முதலெல்லார்க்கு ஊதியம் இல்லை முதலியாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. பல்லார் பகை கொள்ளலின் 10 அடுத்து தீமைத்து நல்லார் தொடர்க்கை விடல். அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. பொருளவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் வெல்வர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளர்க்கு மென்னே தயத்து சென்று. அரணீனும் இன்பமும் மீனும் திறனிருந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருள விடல். உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் திருப்பொருளும் வெந்தன் பொருள். அருளென்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. குன்றேறி யானைப்போர் கண்டெடுத்தால் தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினை. செய்க பொருளை சென்னர் செருக்கருக்கும் எஃகு அறிஞர் கூறியதில். ஒன் பொருள் கலப்பை ஏற்றார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அதிகாரம் 36 மெய் உணர்தல். பொருளவற்றை பொருளாக உணரும் மருளானா மான பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர் காட்சி எவருக்கு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தற்கு வையத்தின் வானம் நனியது உழைத்து. ஐயுணர்வு எது கண் நும்பாய் வென்று மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படோர் மற்றீண்டு வாரான் நெறி. ஓர்த்தொல்லும் உள்ளது உணரின் ஒருதலைய பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடுக்கொடு நோய். சார்புணர்ந்து சார்பு கெடகொழின் மற்றெழுத்தா சார்த்தரா சார்த்தரு நோய். அதிகாரம் 108 கயமை. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில். நன்றறி வாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தோர்களான். அச்சமே கிழ்கெழுது ஆசாரம் எச்சம் அவ ஒன்றில் உண்டாம் சிறிது. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறைப்பீரருக்கு உயர்த்துரிக்கலான். ஈரங்கை விதிதார் கயவர் கொடிருடைக்கும் குன்கயிர் அல்லாதவருக்கு. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறமேல் வடுக்கென வற்றார்க்கும் கீழ். எற்றிற்கு உரியர் கயவர் 1 உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. நன்றி.